நீ என்னை பின்தொடர்ந்து வா. தெய்வமே, உம்மை என்றும் நாங்கள் கண்முன் கொண்டு வாழ அழைக்கிறீர். உம்மை பின்தொடர்வதென்பது ஒவ்வொரு மனிதனும் செய்கிற புண்ணியமான காரியம். பின்தொடர நீர் எங்களுக்கு அழைப்பு விடுப்பது என்பது உமது மேலான கொடை. புனித பேதுருவின் வாழ்வை நீ நன்கு அறிந்திருந்தீர். அவருடைய பலம் பலவீனம் நமக்கு நன்கு தெரிந்ததே. அவரின் துடுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் நிதானமான தெளிவான பதிலை தந்தீர். எல்லை மீறும் பொழுது அதட்டலான பதிலை கொடுத்தீர். அவரை முற்றிலும் நீ புரிந்து கொண்டீர். அவரின் பயத்தினால் உருவான மறுதளிப்பில் நீர் அவரை மீண்டும் மோடி இணைத்து கொள்ள விரும்பி அவரை உற்று பார்த்தீர். அந்த பார்வையில் இருந்த இரக்கத்தை, கனிவை, மன்னிப்பை உணர்ந்த அவர் அளவிட முடியாத நேசத்தை அனுபவிக்கும் பொழுது அவரது கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது, தழும்பாக மாறியது. பலவீனத்தில் விழுந்த அந்த பேதுரு, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று உரிமையோடு என்றும் குறையாத பாசத்தோடு அழைக்கிறீர். ஆண்டவரே, உமக்கெல்லாம் தெரியுமே என்று தன்னை புதுப்பித்து கொண்டு ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்ந்தார். தெய்வமே, எங்களின் விசுவாச வாழ்விலும் எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், சோதனைகள், இவற்றிலிருந்து நாங்கள் வீழ்ந்து போகிறோம். மீண்டு எழுந்து உம்மை முழுமனதோடு நாங்கள் பின் செல்ல தேவையான ஆற்றலை தாரும். ஆமேன்.